நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன்னா, நான் நான் இந்த உறவுலேருந்து நான் வெளியே வந்ததுனால தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். அப்படிங்கிற மாரி ஏன் அது மேல ஏத்தி வைக்கிறீங்கன்னு சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி சார். அதுதான் அங்க ரீசன். ஏன்னா, இப்போ ரீசென்ட்டா வீடு வாங்குனேன் சார். இப்போ நான் வீடு வாங்குனது நான் சேர்ந்திருந்தபோது வாங்குனேன்னா, அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே யாருக்கு போயிருக்கும்? இப்போ நான் அத தனியா நின்னு நான் எல்லா ஃபினான்ஷியல் டிசிஷன் எல்லா டிசிஷனுமே நான் தனியா நின்னு எடுத்தேன். ஸோ அப்போ அது இல்லாதனால தான் என்னால அந்த டிசிஷன் எடுக்க முடிஞ்சது. அது கூட இருக்கும்போது என்னால அந்த டிசிஷன் எடுக்க முடியல. நீ இங்க வாங்காத, அங்க வாங்காத, நம்ம இங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், அங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்னு என்ன சோலா ஒரு டிசிஷன் எடுக்க விடல. உங்க சக்ஸஸ்க்கெல்லாம் டிவோர்ஸ் தான் எம்பவர் பண்ணியிருக்குன்ற மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. இது வந்து தூண்டுதலுக்காக டிவோர்ஸ் ஒன்று இருந்திருக்கு உங்களுக்கு, நான் அது மறுக்கல நான். ஓகே, பட் டிவோர்ஸ் ஆகி வந்ததுனால தான் அப்படின்ற அந்த ஒரு பிம்பம் ஒன்று கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து எல்லாத்துக்குமே ஒரு ராங் எக்ஸாம்பிள் செட் பண்ணும். டிவோர்ஸ் ஆனதுனால தான் நாங்கள் வெற்றிகரமாக இருக்கோங்கிறத நாங்கள் மீன் பண்ண வரல. டிவோர்ஸ் ஆனாலும் நாங்கள் வெற்றியாக தான் இருப்போம், டிவோர்ஸ் ஆனாலும் நாங்கள் டவுன் ஆகலைன்னு சொல்ல வரோம்.